Bloopers video. பார்த்தா ம். ஏ அர்ஜுன் வா சீக்கிரம் போலாம். பொருடா வாரேன். சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. இந்த வந்துட்டேன். ஏ அர்ஜுன் சீக்கிரம் வா. பொருடா வாரேன். சீக்கிரம் வா, நான் வெளியே போகணும், டைம் ஆச்சு. சரி, அவ்வளோ அவசரமா போறது இருக்கட்டும். பைக்ல வந்திருக்கே, போலீஸ்காரங்க பிடிச்சா ஃபைன் கட்டுவேன் நீ. எதுக்கு போலீஸ் பிடிக்கிறா இப்போ? சரி, பைக்ல வந்திருக்க, போலீஸ்காரங்க பிடிச்சா போலீஸ்காரங்க ஃபைன் கட்டுவியா? எதுக்கு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க? எதுக்கு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க? டேய், உனக்கு வண்டிக்கு லைசன்ஸ் கிடையாது சரியா? வண்டியில் ஆர்சி புக்கு, ஹெல்மெட் எல்லாம் வச்சிருக்கேன், ஆனால் லைசன்ஸ் கிடையாது. போலீஸ்காரங்க பிடிச்சா கண்டிப்பா 4000 ரூபாய் ஃபைன் பண்ணுவாங்க. அப்புறம் போற இடம் லேட் ஆகி போயிடும், பாத்துக்க. ஓகேவா? ஷார்ட்கட்ல பூந்து போயிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வா ஷார்ட்கட்ல பூந்து போயிடலாம். எதுக்குடா ஷார்ட்கட் அண்ணன் இருக்கு லைசன்ஸ். நான் உன்னை ஷார்ட்டா கரெக்டா அழகான நேரத்துக்கு கொண்டு போய் உன்னை ஷார்ப்பா சேர்த்துறேன். சரி, அப்ப நீங்க ஓட்டு வா. அண்ணன் இருக்கும்போது வண்டி அண்ணன் தான் ஓட்டுவேன். ம். சும்மா ஒரு 100 மீட்டர் மட்டும் எடு. போலீஸ் நிற்கிறாங்க மட்டும் சொல்லுங்க. ஏ அங்க போலீஸ் நிக்கிறாங்க பாரு. ஏய், நான் தான் லைசன்ஸ் வச்சிருக்கல, அப்புறம் என்ன பயப்படாம உட்கார்றா டேய். அப்படியா? அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. கட் பண்ணிக்கோ. ஏய் தம்பி வண்டி ஓரம் பண்ணு, வண்டி ஓரம் போடு. நிறுத்து. டேய் தம்பி, இந்த வண்டிக்கு ஒரு 100 ரூபாய் மட்டும் ஃபைனை கட்டிட்டு கிளம்பி போயிட்டே இரு. கட் பண்ணிடு. நான் எதுக்கு சார் உங்களுக்கு ஃபைன் கட்டணும்? என் வண்டிக்கு நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், எனக்கு லைசன்ஸ் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கு, எல்லாம் இருக்கு. வண்டி ஓனர் பின்னாடி தான் இருக்கான். எங்கடா பின்னாடி இருக்கான்? அவனை கொஞ்சம் திரும்பி பாருடா. நான் சார் எப்ப ஓனர் தெரியல சார், நான் வண்டி ஓனர் இல்லைங்க. ஏண்டா அவன் போலீஸ்னு சொல்லும் போதே அவன் ஓடிட்டான், நான் நிறுத்த சொல்லும் போதே. ஃபைனை கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. சார் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் சார். நீ எது வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எடு, ப்ரூஃப் எடு, எல்லா ப்ரூஃப் எடு. சரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், ஃபைன் அதிகமாக போடுவேன் பார்த்துக்கோ. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வண்டி எடுறா நீ பஸ் எடுறா. ஓட்ட எங்க இருக்கு தெரியலையே வண்டி ஓனர். வண்டியில எங்க எது இருக்குன்னு கூட தெரியாம நீ அவன் வண்டி வேற வாங்கிட்டு வந்திருக்க. இருக்கா இல்லையா? என்னடா பைபிள் எடுக்கிற? மன்னி தங்கள் செய்கிற பாவம் என்னவென்று அறியாது இருக்கிறார். டேய் தம்பி, ஃபைனை கட்டிக்கிட்டு கிளம்பி போ. நான் எதுக்கு சார் ஃபைன் கட்டணும்? என் வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, பாலிசி இருக்கு, பொல்யூஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு லைசன்ஸ் இருக்கு. நான் எதுக்கு ஃபைன் கட்டணும் உங்களுக்கு? இது போக வண்டி ஓனர் பின்னாடி தான் இருக்காரு, அவர் வேணா கேட்டு. எங்கடா பின்னாடி இருக்கான்? திரும்பி பாருடா. பின்னாடி இல்லையா? கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ, நான் நிறுத்த சொல்லும் போதே அவன் இறங்கி ஓடிட்டான். சரி, எல்லா டாக்குமெண்ட் எடு. நீ தான் ஃபைனை கட்ட மாட்டேன்றல, எல்லா டாக்குமெண்ட் எடுத்து கொடு. சார் இருக்கும் சார், கண்டிப்பா. எடுறா நீ எடுறா தம்பி, எடுறா. சார் டாக்குமெண்ட் தவிர மீதி எல்லாம் வண்டிக்கு வச்சுதான். ஏதோ சிரிஞ்சிட்ட பாடம் வச்சிருக்கான். சார், இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிற பாவம் என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். டேய், என்னடா டாக்குமெண்ட் எடுக்க சொன்னா பைபிள் எடுத்து வாசிட்டு இருக்கற? டாக்குமெண்ட் இல்லாம தான் சார் அந்த நான் இறங்கி ஓடி போயிட்டா வண்டி விட்டு. சார் கொஞ்சம். அடா, நான் எந்த பாவம் பண்ணலடா, தயவு செஞ்சு கிளம்பு. போ. ரொம்ப நன்றி சார், இனியும் தப்பு பண்ணாதீங்க சார் இந்த மாதிரி. ஓகே. டேய் பரதேசி நாயே, என்னை போலீஸ்ல கோர்த்துட்டு ஓடுற பாத்தியா? பொருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன் நானு. ஏன் அங்க போலீஸ் நிக்கிறாங்க? பரதேசி நாயே, வண்டியை கீழே தள்ளி விடு.